வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். அவல் உங்ககிட்ட இருந்தால் இந்த காம்பினேஷன் ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 1 கப் அளவுக்கு அவல் எடுத்துக்க போகிறோம். அவலை நம்ம தண்ணிக்குள்ளே போட்டு ஊற வைக்க போகிறதில்ல. இந்த மாதிரி சல்லடையில் அவல் எடுத்து அதுக்கு மேலே தண்ணி விட்டு நல்லா அலசிக்க போகிறோம். இதை இப்படியே ஒரு 10-15 நிமிஷம் விட்டுறலாம். அவல் ஊறி நல்லா சாஃப்ட் ஆகிடும். அடுத்ததாக ஒரு வெங்காயம், ஒரு பச்சை மிளகாயை குட்டி குட்டியாக நறுக்கிக்குவோம். பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. எவ்வளோ தூரம் உங்களால் பொடியாக நறுக்க முடியுமோ நறுக்கிக்கோங்க. இதுவும் நல்லா குட்டி குட்டியாக நறுக்கியாச்சு. இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். அடுத்ததாக ஒரு தக்காளியும் இதே மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கிக்குவோம். இந்த மாதிரி நல்லா சின்ன சின்னதாக நறுக்கிக்கோங்க. இதையும் நம்ம வெங்காயத்தோடு சேர்த்துடலாம். இதோட ஒரு சின்ன கேரட்டை துருவி சேர்த்துருங்க. அடுத்ததாக ஒரு பீஸ் மாங்காயும் நல்லா துருவி சேர்த்துடலாம். கொஞ்சம் புளிக்காத மாங்காவாக இருந்தால் நிறைய போட்டுக்கோங்க, இல்லைனா கம்மி பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக அவலுக்கு வருவோம். இது நல்லா ஊறிடுச்சு, சாஃப்ட் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு ஊறினா தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நிறைய தண்ணி விட்டு ஊற வச்சிங்கன்னா கொஞ்சம் சொத சொதன்னு ஆகிடும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இதோ அடுப்பே பற்ற வைக்காமல் அவல் உப்புமா ரெடி பண்ணிட்டோம். இது இப்படியே சாப்பிட்றதுக்கே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் நீங்கள் இதை தாளிக்க கூட செய்யலாம். வாங்க அதையும் எப்படி செய்யறதுன்னு பார்த்துருவோம். இதை நம்ம சிம்பிளாக தான் தாளிக்க போகிறோம். தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் பாத்திரத்தில் விடுங்க. அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேருங்க. கடுகு வெடிக்கட்டும், உளுந்து கொஞ்சம் கலர் மாறட்டும். கடுகு வெடித்ததும் கருவேப்பிலை லைட்டாக வதக்கிட்டு நம்ம கலந்து வச்சுருக்கிற அவலை சேர்த்துடலாம். ஒரு 2 நிமிஷம் அடுப்பில் நல்லா இதை பெரட்டி எடுத்திங்கன்னா உங்களோட தாளிச்ச அவல் உப்புமா ரெடி. தாளிச்சாலும் தாளிக்கலினாலும் இது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறோம். எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.